ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்பிஆர் மீடியாவில் தக்காளி சூப் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 3 கிராம்பு, ஒரு பட்டை, 3 பல் பூண்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், பால் 1 டீஸ்பூன், பட்டர், மிளகுத்தூள், ப்ரெட்டு. முதல் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். 3 கிராம்பு, ஒரு பட்டை, 3 பல் பூண்டு. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ இதிலே தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா பால் ஊற்றிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் சாஸ் வேணான்னா கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி கலந்து நீங்கள் அந்த சூப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி பதம் வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், பட்டர் போட்டிருக்கேன், ப்ரெட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எடுத்து வச்சிடலாம். இப்போ தக்காளி ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அதில் இருக்கிற பட்டை, கிராம்பு இது நமக்கு தேவையில்லை. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேணாம். இது கீழே தூக்கி போட்டுருங்க. இப்போ தக்காளியை வடிச்சிட்டேன். இப்போ வடிச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பூண்டையும் தக்காளியும் அரைக்கிறோம். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ தக்காளி தண்ணி இருக்குல்ல, அதில் அரைச்சி இதை இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் அதையும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், தக்காளி சூப் ரெடி. ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி தக்காளி சூப்பை ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக ப்ரெட்டு வறுத்து வச்சேன் இல்லையா, தக்காளி சூப்பில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இதோடு அப்படியே குடிக்கலாம். தக்காளி சூப் ரெடி. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.